அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுضلில் ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. قال الله تبارك وتعالى في محكمه تنزيله العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேரன்புடையோனுமாகிய எல்லாமல்ல அல்லாஹுவின் பெயர் சொல்லி ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹுடைய சலவாத்தும் சலாமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார் மீதும் அவர்களின் நல்லற தோழர்களான சஹாபாக்கள் அனைவர் மீதும் உண்டாகட்டுமாக. அல்லாஹுடைய மார்க்கத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிமுறை பேணி வாழக்கூடிய எல்லா முஸ்லிம்களுக்கும் அல்லாஹுடைய கடமை நிறைவேற்ற வந்திருக்கின்ற நம் அனைவருக்கும் அந்த அல்லாஹுடைய வற்றா பெருங்கருணை என்றென்றும் நிலவட்டுமாக. அன்பிற்குரிய எல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் நமக்கு வழங்கியிருந்த நன்மையெல்லாம் அதிகப்படியாக தரக்கூடிய ரமலான் மாதத்தை கடந்துவிட்டு முதலாவது இந்த ஷவ்வாலுடைய ஜும்மாவிலே நாம் அமர்ந்திருக்கின்றோம். அல்லாஹுடைய நல்லடியார்களே, ரமலான் மாதத்தை பொறுத்த வரைக்கும் மற்றைய மாதங்களை விட மற்றைய நாட்களை விட எல்லா கடமைகளிலும் எல்லா நன்மையான காரியங்களிலும் அதிகமாக அக்கறை எடுத்து அதிகமான நன்மைகளை நாம் செய்திருக்கின்றோம். இதை நாம் எல்லோருமே நன்றாக உணர்ந்திருக்கின்றோம். மற்றைய காலங்களில் சுன்னத்தான தொழுகையாக இருந்தாலும் நஃபிலான தொழுகையாக இருந்தாலும் கூட அதில் கவனக்குறைவாக இருந்திருக்கக்கூடிய நாம் ரமலான் மாதத்தில் அதிகப்படியான கவனம் எடுத்து இரவு தொழுகை முதல் சுன்னத்தான தொழுகை வரை எத்தனையோ நன்மையான காரியங்களை தொழுகைகளை கூட சரியான முறையிலே நாம் பேணி வந்திருக்கின்றோம். அதே போன்று மற்றைய காலங்களை விட அதிகப்படியாக நாம் குர்ஆனோடு தொடர்பு வைத்திருக்கின்றோம், ஓதி இருக்கின்றோம், கேட்டு இருக்கின்றோம். மற்றைய மாதங்களும் அதிகப்படியான தான தர்மங்களை இந்த ரமலான் மாதத்திலே நாம் செய்திருக்கின்றோம். மற்றைய மாதங்களை விட தஹஜ்ஜத் நேரத்திலே அதிகமாக நாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்திருக்கின்றோம். மற்றைய மாதங்களை விட எல்லா வகையிலும் அதிகப்படியான நன்மைகளை நாம் செய்து முடித்தவளாக இன்றைக்கு நாம் அமர்ந்திருக்கின்றோம். அல்லாஹுடைய நல்லடியார்களே, இந்த அமல்களை எல்லாம் இந்த காரியங்களை எல்லாம் நாம் எதற்காக வேண்டி செய்திருக்கிறோம் என்பதை நாம் ஒவ்வொருவரும் புரிந்து வைத்திருக்கின்றோம். ஏன்? அல்லாஹுடைய திருப்தி நமக்கு வேண்டும். அல்லாஹுடைய திருப்தி நமக்கு கிடைக்குமே ஆனால் நம்முடைய மறு உலக வாழ்க்கையில் நிம்மதியான வாழ்க்கையை நாம் பெற முடியும்.
அல்லாஹ் நமக்காக தயாரித்து வைத்திருக்கின்ற அந்த சுவனத்திற்குரியவர்களாக நாம் ஆக முடியும் என்கின்ற அடிப்படையில் தான் தூய்மையான எண்ணத்தோடு பசித்திருக்கின்றோம், தாகித்திருக்கின்றோம். பகல் வேளைகளில், இரவு வேளையை பொறுத்த வரைக்கும் கண் விழித்து தூக்கத்தை இழந்திருக்கின்றோம். அப்போ எத்தனை விதமான நன்மைகளை எல்லாம் ஆர்வத்தோடு கவனத்தோடு கஷ்டப்பட்டு நாம் செய்திருக்கின்றோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த அமல்களை எல்லாம் எந்தெந்த நன்மையான காரியங்களை நாம் செய்திருக்கின்றோமோ, இந்த அமல்களை எல்லாம் நாம் எதற்காக வேண்டி செய்திருக்கின்றோமோ அந்த உண்மையான அந்த அசலியத், அந்த உண்மையான காரியம் நிச்சயமாக நிறைவேறிக்கிறதா என்பதை நாம் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். எல்லா விதமான நன்மையான காரியங்கள் நாம் செய்திருக்கின்றோம். நம்முடைய நன்மைகளை எல்லாம் அதிகப்படியாக நாம் செய்திருந்தாலும் கூட அந்த நன்மைகளை எந்த விதமான சேதாரமும் இல்லாமல், அது தொழுகையாக இருக்கலாம், நோன்பாக இருக்கலாம், ஜக்காத்தாக இருக்கலாம், குர்ஆன் ஓதுவதாக இருக்கலாம், திக்ர் செய்வதாக இருக்கலாம், எத்தனை நன்மையான காரியங்கள் நாம் செய்திருக்கின்றோமோ அத்தனை நன்மையான காரியங்களையும் சேதாரம் இல்லாமல் நாம் அந்த நன்மைகளை அடைய முடிந்திருக்கிறதா என்பதை நம்முடைய ஒவ்வொரு செயல்பாடுகள் நமக்கு எடுத்து காட்டும். இவ்வளவு காரியங்களை கஷ்டப்பட்டு நம்ம செஞ்சிருக்கிறோமே, இவ்வளவு நன்மையான காரியங்கள் நாம் செய்திருக்கின்றோமே, இது அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொள்ளப்பட்டிருக்கிறதா, அல்ல அதற்குண்டான முழுமையான கூலி நமக்கு கிடைக்குமா என்றால் நம்முடைய செயல்பாட்டின் மூலமாகத்தான் அதை நாம் அடைய முடியும். எத்தனை காரியங்கள் செய்திருந்தாலும் கூட, எவ்வளவு நன்மையான காரியங்கள் நாம் கஷ்டப்பட்டு செய்திருந்தாலும் கூட, அந்த நன்மைகளை நாம் முழுமையாக பெற வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ் நமக்கு வழங்க வேண்டும் என்று சொன்னால், சில தீமையான காரியங்களை நாம் என்றைக்குமே தவிர்த்திருக்க வேண்டும். நாம் நினைத்து கொண்டிருக்கிற எல்லா ஊழல் செஞ்சிட்டோமே, இவ்வளோ நன்மையான காரியம் நம்ம செஞ்சிட்டோம், நமக்கு ரையான் வழியாக சொர்க்கத்துக்கு போய்விடலாம், ஜன்னத் பிரசை அடைந்து விடலாம் என்றெல்லாம் நினைக்கின்றோம். அப்படித்தான் ஒரு மூமின் நினைக்க வேண்டும். ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை நாம் அடைய வேண்டும், அல்லாஹ் அதுக்கு வழங்க வேண்டும், நமக்கு துஆ செய்யணும் எல்லாம். ஆனாலும் கூட அதற்கு தகுதியான அடிப்படையில் நாம் நடந்திருக்கின்றோமா என்பதை இனி வரும் காலங்கள் தான் நமக்கு அது பதில் சொல்லும். ஏன் இப்படி சொல்கின்றோம்? நன்மைகளை செய்கின்றோம், மலை போன்ற நன்மைகளை செய்திருந்தாலும் கூட அந்த நன்மைகளை எல்லாம் நாம் செய்யக்கூடிய சில தீமையின் காரணத்தினால் நாமே அழித்து விடுகின்றோம், ஒன்றுமே இல்லாமல் போய்விடும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து கேட்டார்களா, ததுரூன மல் முஃப்லிஸ், முஃப்லிஸ்னா எனக்கு நீங்கள் சொல்லித்தாங்களே, முஃப்லிஸ்னா யாருன்னு சொல்லுங்கங்கிறாங்க. முஃப்லிஸ்ன்னு சொன்னால் திவாலாகி போனவர்னு அர்த்தம். திவாலாகி போனான்னு தெரியுங்களா? ஒன்றுமே இல்லாமல் இழந்து நிற்கிறான் பாருங்க, அவன் தான் திவாலாகி போன. வீடு இருக்காது, வாசல் இருக்காது, காசு பணம் இருக்காது, வாழ்வாதாரமே இல்லாமல் இருப்பான், அவன் தான் திவாலாகி போனவன். இப்போ சஹாபாக்கள் அப்படித்தான் சொன்னாங்க, மல் முஃப்லிஸ், முஃப்லிஸ்னா என்னன்னு கேட்கணும். ரசூலுல்லாஹி சஹாபாக்கள் சொன்னார்கள், அல் முஃப்லிஸ் ஃபீனா மல்லா திர்ஹமலஹு வலா மதா அப்படின்னாங்க. மல்லா திர்ஹமலஹு வலா மதா. முஃப்லிஸ் என்று சொன்னால் திவாலாகி போனவன் என்றால் யார் தெரியுமா? அவனுக்கு தங்க வெள்ளி காசு இருக்காது, நம்மை பொறுத்த வரைக்கும் பணம் இருக்காது, வாழ்வாதாரம் இருக்காது. வலா மதா, அவன் சாப்பிடுவதற்கு உண்டான வாழ்வாதாரம் இருக்காது. அப்போ யார் இடத்துல பணம் இல்லையோ, வாழ்வாதாரம் இல்லையோ, அவன்தான் திவாலாகி போனவன் என்று சஹாபாக்கள் நிதர்சனத்தை சொன்னார்கள். அதான் நிதர்சனம். இப்போ ஒன்றுமில்லாமல் போனால் திவாலாகி போனான்னா அதான் அர்த்தம். வீடு வாசல் இருக்காது, செலவுக்கு பணம் இருக்காது, சாப்பிட்றதுக்கு உணவு இருக்காது, வாழ வழி இல்லாமல் வக்கில்லாமல் இருக்கிறான் பாருங்க, அவன் தான் திவாலாகி போனவன் என்று தான் சஹாபாக்களை விளங்கினார்கள். நாம் அப்படித்தான் விளங்கி வைத்திருக்கின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னல் முஃப்லிஸ் மின் உம்மதி, என்னுடைய உம்மத்தில், என்னுடைய சமுதாயத்தில் திவாலாகி போனவன் யார் தெரியுமா? மையாத்தி யௌமல் கியாமா, கியாமத் நாளில் அவன் வருவான், கியாமத் நாளில் வருவான். இந்த உலகத்தில் திவாலாகி போனவன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கணக்கிலே எடுக்கல. இன்னல் முஃப்லிஸ் மின் உம்மதி யாத்தி யௌமல் கியாமா, கியாமத் நாளில் அவன் வருவான். எப்படி வருவான்? பி ஸலாத்தின்
வசியாமின் வசகாத்தின். இந்த ரமலான் மாதத்தில் நாம் என்னென்ன நன்மையான காரியங்கள் பண்ணியிருக்கோமோ அதிகப்படியாக செய்திருக்கிறோமோ அதைத்தான் நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோடிட்டு காட்டுகிறார்கள். கியாமத் நாளில் ஒருவன் பிசியாமின் பிசலாத்தின் வசியாமின் வசகாத்தின் ஏகப்பட்ட தொழுகைகளை தொழுதிருப்பார். பர்லு மட்டுமல்ல, சுன்னத்தான தொழுகை, நஃபிலான தொழுகை, என்னென்ன சுன்னத்தான தொழுகைகள் உண்டு அத்தனையும் தொழுதிருப்பார். அந்த நன்மைகளை நிறைய கொண்டு வருவார். மலை போல் குவிந்திருக்கும். எது? தொழுத நன்மைகள் மலை போல் குவிந்திருக்கும். பிசியாமின், அதுபோல் நோன்பு வைத்திருப்பார். பரலான நோன்பு மட்டுமல்லாமல் சுன்னத்தான நோன்பு, நஃபிலான நோன்பு, உடலை வருத்தி நோன்பு வைத்திருப்பார். அதற்குண்டான நன்மைகள் எல்லாம் மலை போல் குவிந்திருக்கும். வபி ஜகாத்தின், ஜகாத்து கொடுத்திருப்பார். தான் சம்பாதித்த அந்த செலவில இருந்து ஏழைகளுக்கு தாராளமாக வாரி வாரி வழங்கியிருப்பார். அந்த நன்மையும் மலை போல் குவிந்திருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, இவ்வளவும் கொண்டு வருவார். தொழுத நன்மை இருக்கும், நோன்பு வைத்த நன்மை இருக்கும், தான தர்மம் வழங்கி சகாத்து கொடுத்த நன்மை இருக்கும். அது மட்டுமல்ல, வயாதி கது ஷதமஹாதா வ கதபஹாதா வ அக்கலமாலஹாதா வ சஃபகதமஹாதா வ லரபஹாதா. இவ்வளவு நன்மை கொண்டு வரக்கூடியவர்கள் தொழுகை, நோன்பு, சக்காத்தி போன்ற ஏராளமான நன்மை கொண்டு வரக்கூடியவர்கள். அந்த மனிதன் கது ஷதமஹாதா, யாரையாவது திட்டி இருப்பான். இவன்கிட்ட திட்டுவாங்க நாங்கள் பாருங்க, அவங்க கூட்டம் கூட்டமாக நிற்பான். கதபஹாதா, யாராவது யார் மீது அவதூறு சொல்லி இருப்பான், இல்லாத பொருளாதெல்லாம் சொல்லியிருப்பானே, அவர்கள் லைன் கட்டி நிற்பாங்க. அகல மாலஹாதா, யாருடைய பொருளையாவது அபகரித்து சாப்பிட்டு இருப்பான், திருடி இருப்பான், அதை ஏமாற்றி சாப்பிட்டு இருப்பான், அவர்கள் லைன் கட்டி நிற்பாங்க. சஃபகதமஹாதா, யாரா அடித்து துன்புறுத்திப்பான், இரத்த காயம் ஏற்படுத்தி இருப்பான், அவர்களும் கூட்டம் கூட்டமாக நிற்பாங்க. லரபஹாதா, வேணுன்னு யாராச்சும் அடிச்சிருப்பான் சாதாரணமாக, அவர்களும் நிற்பார்கள். நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், இவன் மலை போல நன்மைகளையும் வைத்திருப்பான், அதே நேரத்தில் வாயையும் கையும் சும்மா வச்சுக்கிட்டு இருக்காம அந்த மாதிரியான தீமையான காரியங்களையும் கொண்டு வருவான். இப்போ யாரையெல்லாம் திட்டிருக்கானோ அவங்களும் லைனில் நிற்பாங்க, யார் மீது அவதூறு சொல்லியிருப்பானோ அவங்களும் லைனில் நிற்பாங்க, யாருடைய பொருளாக தின்றுப்பானோ அவங்களும் லைனில் நிற்பாங்க, யாராவது ரத்தம் ஓட்டியிருப்பானோ அவங்களும் நிற்பார்கள், யாரை அடித்திருப்பான் அவர்கள் நின்று கொண்டிருப்பார்கள். நபிகள் நாம் ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுகின்றார்கள், நீதி மிக்கவர் அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா நீதி வழங்குவான். எப்படி நீதி வழங்குவான்? வந்து கேட்பாங்க, யாரெல்லாம் என்னை திட்டான், யாரெல்லாம் என் பொருளை தின்னுட்டான், என் மேலே அவதூறு சொல்லிட்டான், என்னை அடித்தான், என்னை துன்புறுத்தினான், லைனாக நிற்பாங்க பாருங்க. அனைவருக்கும் அல்லாஹு ஜல்ல ஷா மாலிக் யௌமித்தீன், நியாய தீர்ப்பினுடைய அதிபதி. அவன் தீர்ப்பு சொல்வான். எப்படி சொல்வான் தெரியுமா? உன்னை திட்டினானா, அங்கே வா, இவன் தொழுத நன்மை இருக்கு பாருங்க, அதை கொஞ்சம் அள்ளி கொடுப்பான், கொண்டு போ. இன்னும் வருவான், என்னையும் தான் திட்டான், நீ கொண்டு போ. அப்போ இவனால் யாரெல்லாம் திட்டு வாங்கினாங்களோ எல்லாம் நன்மை வாங்கிட்டு போய்கிட்டே இருப்பாங்க, அது சரியாக போயிடும். அப்போ அவதூறு சொல்லியிருப்பான், ரத்தம் ஓட்டி இருப்பான், அடிச்சிருப்பான், துன்புறுத்தியிருப்பான், அவங்களும் லைன் கட்டி நிற்பாங்க, யாரெல்லாம் என்னெந்த மாதிரி பண்ணிட்டான், என்னெந்த மாதிரி பண்ணிட்டான், என்னெந்த மாதிரி பண்ணிட்டான். நோன்பில் உள்ள நன்மை, சக்காத்தில் உள்ள நன்மை மலை போல குமிஞ்சிருக்கு பாருங்க, எல்லாத்தையும் வாரி வாரி விழா, கொண்டு போ கொண்டு போ கொண்டு போ. வேற என்ன இருக்குது இவன்கிட்ட இருக்குது வாங்குறதுக்கு? இவன்கிட்ட இருந்து வாங்குறதுக்கு ஒன்றுமே இல்லை. இவன் செய்த நன்மைகளை இல்லாமல் அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா இவனால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொடுத்து கொண்டே இருப்பான். நன்மையே இல்லாமல் போகும். நன்மை இல்லாமல் சும்மா நிற்பான், இவன் சும்மா நிற்பான், இவனால் பாதிக்கப்பட்ட மக்கள் இன்னும் நிற்பாங்க அங்கே ஏத்தாக்கல. இவனால் பாதிக்கப்பட்ட மக்கள் யாரெல்லாம் எனக்கு இல்லையா, எனக்கு நன்மை கிடையாதா, என்ன துன்புறுத்தினானே, என் மீது பழி சுமத்தினானே, என்ன அடித்தானே, என்ன அசிங்கமாக திட்டினானே, லைன் கட்டி நிற்பார்கள். கொடுப்பதற்கு நன்மை இருக்காது, கொடுப்பதற்கு எந்த நன்மைங்க இல்லை. அப்போ என்ன செய்வான் தெரியுமா? அவள் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா எப்போ ஒன்றை திட்டினானா, அவன் என்ன திட்டினான்,
அவனுக்கு ஏற்கனவே தீமை வச்சுருப்பாங்க பாருங்க, தீமை செஞ்சுருப்பானே, அந்த தீமையை எடுத்து என்ன நீ வச்சுக்கோன்னு இவனுக்கு கொடுப்பான். யாருக்கு? யாரும் கூட அக்கிரமம் பண்ணானோ, யார் கையையும் வாயையும் வச்சுட்டு சும்மா இல்லாமல் இருந்தானோ அவனுக்கு எதிராளியுடைய அந்த தீமலையெல்லாம் இவன் எடுத்து கொடுத்துக்கிட்டே இருப்பான். கடைசியில் ரசூல் ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுகின்றார்கள், இவ்வளவு தூரம் நன்மையை கொண்டு வந்தவன் நன்மையும் இழந்திருப்பான், அதே நேரத்தில் இவனால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த மக்களுடைய தீமைகளையும் சுமந்து கொண்டிருப்பான். கடைசியில் இவனை தரனை இழந்து நரகத்திலே எரியப்படும். இவன்தான் முஃப்லிஸ், இவன்தான் திவாலாகி போனவன். இந்த லிஸ்ட் நம்ம இருக்குமான்னு பாருங்க. வாயும் கையையும் வச்சுட்டு சும்மா இருக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திவாலாகி போனவன்டா நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். ரமலான் மாதத்தில் நிறைய தொழுதுட்டோம், நிறைய நோன்பு வச்சுட்டோம், நல்ல பேணுதலோடு இருந்தோம், ஜக்காத்து கொடுத்துருக்குறோம், தான தர்மம் செஞ்சுருக்கிறோம், நிச்சயமாக செஞ்சுருக்கிறோம். அதுக்கு உண்டான கூலி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு நம்ம அனைவருக்கும் பூரணமாக தர வேண்டும் என்று தான் பிரார்த்தனை செய்கின்றோம், பிரார்த்தனை செய்ய வேண்டும். ஆனால் இது போன்ற தவறுகளில் இருந்து நாம் தற்காத்து கொள்ள வேண்டும். அமல்கள் செய்கிறது பெரிய விஷயம் இல்லைங்க. அமல் செய்கிறது பெரிய விஷயமா? நமக்கு தன்னை வந்துட்டோம், ஜும்மா தொழுகிறோம், சுன்னத் தொழுவோம், வீட்டுக்கு போகிற மனைவி மக்களோட நல்ல விதமாக இருப்போம், பிறகு வேலைக்கு போவோம், தொழிலுக்கு போவோம், வியாபாரம் பண்ணுவோம், நம்மளால் ஏன்ற அளவுக்கு பேருக்கு உதவி செய்வோம். இல்லையெல்லாம் இல்லை, என ஒரு இஸ்லாமுடைய பண்பு அதுதான். ஆனால் இத்தனை நன்மைகளையும் சேதாரம் இல்லாமல் நாம் பெற வேண்டும், எந்த ஒரு குறையும் இல்லாமல் நாம் பெற வேண்டும். அந்த குறையாக்கக்கூடியது தான் நாவு மிக மோசமான ஒன்று. நாவு இருக்குதுங்களே, நாவை போன்று நன்மை செய்யக்கூடிய உறுப்பும் கிடையாது. அதே போன்று ஒரு மனுஷனை நரகத்துக்கு கொண்டு போகிறதுக்கும் நாவை போன்று வேற உறுப்பும் கிடையாது. ஒரு மனிதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கேட்குறான், அல்லாஹ்வுடைய தூதரே, நான் யார்கிட்டையும் நம்ம கேட்க மாட்டேன் நன்மையை பொறுத்த வரைக்கும், உங்கள்கிட்ட தான் நான் கேட்குறேன். அதனால் பூர்ணமான ஒரு விஷயத்தை எங்களுக்கு சொல்லித்தாங்க, நன்மையை சொல்லித்தாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குல் ஆமன்து பில்லாஹ் சும்மஸ்தகிம், அல்லாஹ்வை நான் நம்பிவிட்டேன் என்று சொல், சும்மஸ்தகிம், பிறகு அதிலே நீ நிலைத்திரு. அல்லாஹ் தான் நம்புறான்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய நம்பிக்கையிலே நீ நிலைத்திருக்க வேண்டும். பிறகு அவர் கேட்கின்றார், அல்லாஹ்வுடைய தூதரே, நான் எதை பேண வேண்டும்? திருப்பி கேட்குறேன், எதை நான் பேண வேண்டும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாக்கை சுட்டி காட்டினார், இந்த நாக்கை பேணுனா போதும்ட்டான். நாக்கை சுட்டி காட்டி இந்த நாவை பேணிக்கொள். அவன் நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு சஹாபி வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல, நான் இதுவரைக்கும் யாரிடமும் இன்னுமே கேட்கவே கூடாது, உங்களுக்கு பின்னால் நான் நீ கேட்கவே மாட்டேன், நான் கேட்கக்கூடாத அளவுக்கு ஒரு விஷயத்தை உங்களை கேட்குறேன், அதற்கு நீங்கள் வந்து எனக்கு வழி சொல்லுங்கன்னு பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னது, அல்லாஹ்வை நம்பு, அதில் நிலையாக இரு, அதற்கு பிறகு பாதுகாக்க வேண்டிய பொருள் நாவு. நாவை வைத்து கொண்டுதான் மோசமான பாவங்களை எந்த ஒரு பாருங்கள், 2 பேர் சேர்ந்துட்டா 3ஆவது நபரை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறோம். 4 பேர் கூடியாச்சுன்னு சொன்னால் வேறு யாரையத்தை பற்றி பேசுகிறோம். நம்முடைய நாவு எந்த பேச்சு பேசுது, எதை தவிர்க்குது யாருக்குமே தெரிய மாட்டேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள், ஒரு ஆதமுடைய மகன் மனிதன் விளங்காமல் புரியாமல் பின்விளைவை பற்றி யோசிக்காமல் ஒரு வார்த்தையை பேசிவிடுவான். ஆனால் அந்த வார்த்தை அல்லாஹ்வுக்கு பிடித்தமானதாக இருக்கும், அதன் மூலமாக அல்லாஹ் சுவனத்திலே கொண்டு போய் சேர்த்து விடுவான். என்னன்னே தெரியாது. சாதாரண ஒரு சின்ன வார்த்தையாக இருக்கும், நாவு தான் பேசும். யாராச்சும் ஒன்று சொன்னானுங்க, சுபஹானல்லாஹ் சொல்லிடுவோம், மாஷா அல்லாஹ் சொல்லிடுவோம், அல்ல உட்காரும் அல்லான்னு உட்காருவோம், எழுந்திருக்கும் அல்லான்னு எழுந்திருக்கிறோம். ஏதாவது ஒரு வார்த்தை நம்ம அல்லான்னு சொல்கிறோம், சுபஹானல்லான்னு சொல்கிறோம், மாஷா அல்லான்னு சொல்கிறோம். பின் விளைவு என்ன, இதனுடைய தாக்கம் என்ன, இதனுடைய பவர் என்ன நமக்கு தெரியுமா? வாயில் வருது, அவ்வளவுதான். ஒரு மூமியுடைய வாயில் வருது. உட்காரும் பொழுது அல்ஹம்துலில்லாஹ்ங்கிறோம், எழுந்திருக்கும்போது அல்ஹம்துலில்லாஹ்ன்றோம். யாராச்சும் பேசுகிறது சுபஹானல்லாஹ் எவ்வளோ அழகாக பேசுகிறா பார்த்தீங்களாங்கிறோம். குழந்தை பேசும்போது பார்க்குறோம், மாஷா அல்லான்னு சொல்கிறோம். ஏதாவது ஒரு வார்த்தை அதனுடைய பவர் தெரியாமல் ஒரு மனிதன் பேசுவான், அந்த வார்த்தை அவனை சொர்க்கத்திலே கொண்டு போய் சேர்த்து விடும் நாவினால. அதே போன்று சொன்னார்கள், ஒரு மனிதன் பின்விளையை பற்றி யோசிக்காமல் ஒரு சின்ன ஒரு வார்த்தையை பேசிவிடுவான், அதன் மூலமாக அந்த வார்த்தை, ஒரு சின்ன வார்த்தையும் கூட நரகத்திலே கொண்டு போய் சேர்த்து விடும். எவ்வளவு மோசம்னு பாருங்கள் நாவு.
நாவு எவ்வளோ மோசம், நாவைத்தான் நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக பேண சொன்னார்கள். ஒரு கிராமவாசி வருகின்றார், அல்லாஹ்வுடைய தூதரே, நான் சொர்க்கத்துக்கு போக வேண்டும், அதற்குண்டான அமல்களை எனக்கு நீங்கள் சொல்லித்தாங்கிறார் ஒரு கிராமவாசி. அப்போ நபிகள் நாம் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, கேட்குற வார்த்தை சின்ன வார்த்தை தான், பரவாயில்ல, சின்ன வார்த்தையை நீ கேட்குற, ஆனால் இது மிக பிரம்மாண்டமான நன்மைக்குரிய வார்த்தையை நீ கேட்டு விட்டா. என்ன கேட்குறாரு? நான் சொர்க்கத்துக்கு போகணும், சொர்க்கத்துக்கு போகக்கூடிய ஒரு செயலை நீங்கள் கற்றுத்தான் கூட நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட சின்ன வார்த்தை தான், ஆனால் மிகப்பெரிய விஷயத்தை நீ கேட்டுட்டேன்னு சொல்லிட்டு நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், முதலாவதாக சொன்னார்கள், அதாவது நீ ஜீவன்களை உரிமை விடு, அடிமையை உரிமை விடுன்னாங்க. ஜீவன்களை உரிமை விடு, அடிமைகளை உரிமை விடு என்று நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன உடனே அந்த கிராமவாசி அல்லாஹ்வுடைய ரெண்டும் ஒன்று தானேங்கிறார். ரெண்டும் ஒன்று தானே, ஜீவன்களை உரிமை விடுன்னு சொன்னாலும் அடிமைகளை உரிமை விடுன்னு சொன்னாலும் ரெண்டு ஒன்று தானே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரெண்டு ஒன்று கிடையாது. ஜீவன்களை உரிமை விடு என்று சொன்னால் உன்னுடைய கஸ்டடியில் இருக்காங்க பாரு அடிமை, அவங்கள்ட்ட எந்த விதமான காசு வாங்காமல் சரி போப்பா நான் விட்டுட்டேன் போ நீ சொல்கிறிய, இது ஜீவன்களே உரிமை விடுவது. அடிமைகளே உரிமை விடுவதுன்றா என்ன தெரியுமா? யாராச்சும் ஒருத்தர் அடிமை வைத்திருப்பார், அந்த அடிமை நீ உரிமை விடுவதற்காக வேண்டி பணம் கொடுத்தியாப்பா, உங்கள்கிட்ட அவர் அடிமையாக இருக்கிறாரு, அவரை நீ விட்டு உனக்கு வேணும் அதுக்கு உண்டான ஈட்டு தொகை தாரண்டு பணம் கொடுத்து ஒரு அடிமை நீ உரிமை விடுறிய, இது அடிமை உரிமை விடுவதுன்னாங்க. நீனாக ஒரு அடிமை வைத்திருந்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் விட்டு விட்டால் இது ஜீவனை உரிமை விடுவது. இன்னொன்று, அடுத்தவர் அடிமை வைத்திருக்கின்றார், அவருக்கு காசை கொடுத்து நீ அவரை விட்டுருப்பா, உனக்கு நான் காசை தந்தரேன்னு சொல்லி அடிமை உரிமை விடுறியா, இது. பிறகு நபிகள் நாம் ஸல்லல்லாஹு சொன்னார்கள், பால் தருக்கின்றத அந்த மாதிரி கால்நடைகளை நீ ஏழைகளுக்கு கூட அடுத்தவங்களுக்கு கொடுத்து உதவு. பால் கறக்கக்கூடிய பால் தரக்கூடிய கால்நடைகளை அடுத்தவங்களுக்கு கொடுத்து உதவு. அதே மாதிரி உன்னை பிரிந்திருக்கின்றார்கள் உறவினர்கள், அவர்களை சேர்த்து வாழுண்டாங்க. இந்த 4 விஷயம் சொன்னாங்க. அதாவது நான் சொர்க்கத்துக்கு போக வேண்டும் என்று சொன்னால் எனக்கு நீங்கள் காரியத்தை சொன்னாங்கன்னா நபிகள் நாம் ஸல்லல்லாஹு சொன்ன விஷயம் என்ன? ஜீவனை உரிமை விட வேண்டும், அடிமை உரிமை விட வேண்டும், பலன் தரக்கூடிய பால் தரக்கூடிய கால்நடையில் அதாவது ஆடாக இருந்தாலும் மாடாக இருந்தாலும் ஒட்டமாக இருந்தாலும் அதை நீ கொடுத்துட்டு கொடு யாருக்காச்சும். பிரிந்து கிடக்கின்ற உறவினோட இணைந்து நீ வாழ் சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. உனக்கு இது முடியுமா முடியாதா? அது எப்படி? ரசூலுல்லாஹ் அவர் முடியலைன்னு சொல்லலை, உனக்கு முடியுமா முடியாதான்னு கேட்குறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்லிட்டு சொன்னார்கள், உனக்கு இது முடியவில்லை என்றால், உனக்கு இது முடியலைன்னு வச்சுக்க, அடிமை உரிமை விட முடியலை, உங்கள்கிட்ட அடிமை இல்லை, அதில் அடுத்தவங்க அடிமை உரிமை விடுற அளவுக்கு ஈட்டுத்தொகை கொடுக்கக்கூடிய அளவுக்கு பண வசதி வாய்ப்பும் உனக்கு கிடையாது. முடியலைன்னு சொன்னால் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பசித்தவளுக்கு உணவு கொடு, தாகித்தவளுக்கு தண்ணீர் கொடு. பசித்தவளுக்கு உணவை கொடு, தாகித்தவளுக்கு தண்ணீரை கொடு, நன்மையை ஏவு, தீமையை தடுனான். இது ரெண்டாவது தாங்க. பசித்தவளுக்கு உணவை கொடு, தாகித்தவளுக்கு தண்ணீரை கொடு, நன்மையை ஏவு, தீமையை தடு சொல்லிட்டு சொன்னாங்க. எதுவும் உனக்கு முடியலண்டா ரசூலுல்லாஹ், எதுவும் உனக்கு முடியலையா சொன்னாங்க. நாக்கை காட்டி சொன்னது நாவு இருக்க, நன்மையை தவிர வேறு எந்த ஒன்றுக்கும் இந்த நாக்கை நீ பயன்படுத்தாமல் இருப்போ. எதில் வராங்கன்னு பாருங்க. நன்மையை தவிர உனக்கு அடிமை உரிவிட முடியாது, சோறு போட முடியாது, அது மாதிரி பால் கறக்கக்கூடிய கால்நடைகளை தானமாக உனக்கு கொடுக்க முடியாது, சாப்பாடு கொடுக்க முடியாது, தண்ணி கொடுக்க முடியாது, ஒன்றுமே கொடுக்க முடியாவிட்டால் இதெல்லாம் எதுக்கு சொல்கிறாங்க? இத்தனையும் நன்மையான காரியங்கள், சொர்க்கத்துக்கு கொண்டு போகக்கூடிய காரியங்கள். இதெல்லாம் கொடுக்கறதுக்கு ஒரு முடியாவிட்டாலும் கூட நாவை நன்மையை தவிர வேறு எதற்கும் நீ அது உபயோகப்படுத்திடாத, நன்மைக்கு மட்டுமே உபயோகப்படுது. அழகா சொன்னாங்களே, யார் ஒருவர் அல்லாஹ்வை மறுமை நாளை நம்புகின்றாரோ அவர் ஒன்று நல்லதை பேசட்டும், இல்லை வாய் மூடி இருக்கட்டும். நாக்கை வச்சுக்கிட்டு வாயை வச்சுக்கிட்டு என்னமெல்லாம் பண்ணிக்கிட்டு வச்சு பாருங்க. நம்முடைய நாவை நாம் நல்ல விஷயத்தில் பயன்படுத்துகிறோம். அல்லாஹ் நமக்கு அருட்கொடைன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் நாவுக்கும் இல்லையா? சொல்கிறானே, வைன் தஅது நிஅமத்தல்லாஹ் லா துஹ்ஸுஹான்னு சொல்கிறானே.
அருட்கொடை நீங்கள் எண்ணினால் எண்ணவே முடியாண்டானே. அந்த அருட்கொடை ஒன்றாக நாக்கு அல்ல சொல்லலையா? அலம் நஜி அல்லஹு ஐனைன் ஒ லிசானன், 2 கண்களை நான் தரவில்லை, ஒரு நாக்கை தரவில்லை. எதுக்கு நாக்க சொல்கிறான் அல்ல? இந்த நாவு தான் நம்மை சொர்க்கத்துக்கு கொண்டு போவதற்கு முக்கியமான கருவியாக இருக்கும். இதே நாவுதான் நரகத்துடைய படுகொலைக்கு கொண்டு போகக்கூடிய முக்கியமான ஒரு பொருளாக, ஒரு உறுப்பாக இருக்க முடியும். நாம் நன்மை செய்து விட்டோம். ரமலான் மாதத்தில் தேடி தேடி நன்மை செஞ்சிருக்கிறோம், கஷ்டப்பட்டு நன்மை செய்திருக்கின்றோம். நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அழகாக சொன்னாங்கள்ல, ஆதமுடைய மகன், அல்லாஹ் சொன்னதாக ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஆதமுடைய மகன் செய்யக்கூடிய அத்தனை நன்மையான காரியங்களுக்கும் மலக்குமால் என்ன செய்வாங்க தெரியுங்களா? 1க்கு 10 எழுதுவாங்க, அல்லது 700 எழுதுவாங்க. தான தர்மம் செஞ்சால் 700, மற்ற எந்த ஒரு காரியமாக செய்தாலும் கூட அதுக்கு 1க்கு 10. ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், எல்லா நன்மையான காரியங்களுக்கும் மலக்குமார்கள் 1க்கு 10வும் 700 எழுதுவார்கள். ஆனால் நோன்பு எனக்கு உரியது, அதற்கு நான் தான் கூலி வழங்குவேன். அப்போ எப்படிப்பட்ட ரஹமத்தாக இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. நோன்பு என்பது எனக்கு உரியது, அதற்கு நான் தான் கூலி வழங்குவேன் என்று அல்லாஹ் சொன்னான் என்று சொன்னால், அல்லாஹ் சாதாரணமாக கஞ்சத்தனம் பண்ணுவானா? 1க்கு 700 நிறுத்திடுவானா? 7 லட்சமாக இருக்கலாம், 7 கோடியாக இருக்கலாம், 700 கோடியாக இருக்கலாம். அந்த மாதிரியான நன்மைகளை நாம் செய்திருக்கின்றோம். ஏன் அல்லாஹ் சொன்னான் ரசூலுல்லாஹ்ட்ட, எனக்காக வேண்டி பகலில் பசித்திருக்கிறான், எனக்காக வேண்டி தாகத்திருக்கின்றான், பசியையும் தாகத்தையும் எனக்காக வேண்டி அடக்கியிருக்கின்ற அவனுக்கு மலக்குமார்கள் நன்மை எழுத மாட்டார்கள், நானே நன்மையை அவனுக்கு கூலி கொடுப்பேங்கிறான் அல்லாஹ். அப்படி மகத்தான நன்மையான காரியங்களை எல்லாம் நாம் செய்திருக்கின்றோம். இந்த நன்மையான காரியங்களை எல்லாம் நாம் அழித்து விடாமல் இருக்க வேண்டும். அல்ல அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாவை பேண வேண்டும். பெண்களாக இருந்தாலும் கூட எதற்கெடுத்தாலும் ஏசுவது, எதற்கெடுத்தாலும் சாபமிடுவது, எதற்கெடுத்தாலும் அருவருப்பாக பேசுவது. சாதாரண சின்ன சண்டை, 2 பேருக்கு சண்டை வந்தால் பாருங்கள் என்னமெல்லாம் பேசுகிறோம், ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும். அப்போ நம்ம யோசித்து பார்க்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக சொன்னார்கள், நாவை பொறுத்த வரைக்கும் அதை நன்மைக்கு பயன்படுத்த, இல்லையா பயன்படுத்தாமல் சும்மையில், நன்மைக்கு தவிர வேறு எதற்குமே நாவை பயன்படுத்தக்கூடாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள். நாம் செய்திருக்கக்கூடிய நன்மைகளை எல்லாம் நாம் இழக்கின்றோமா? மறுமையில் வந்து ஒன்றுமில்லாமல் திவாலாகி போன நாம் இருக்கின்றோம் என்பதை நம்முடைய செயல்தான் தீர்மானிக்கும். அதை நமக்கே நன்றாக தெரியும். பல அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை நாம் அவ்வளோ பாடுபட்டிருக்கணும், அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கணும். அல்லாஹ் அப்படி ஆக்கக்கூடாது என்று நாம் பிரார்த்தனை செய்வோம். நம்முடைய நன்மைகளை எல்லாம் எந்த ஒரு சேதாரமும் இல்லாமல் அல்லாஹ்வுக்கு அனுப்புவதற்காக வேண்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த வழிமுறை நமக்கு சொல்லி தந்தார்களோ அந்த வழிமுறையின் அடிப்படையில் வாழுகின்ற நல்ல பாக்கியத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் வழங்குவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பிற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, இந்த 2வது உரையை பொறுத்த வரைக்கும் ஒரு 2 அறிவிப்பு தான். அதான் 2வது உரை. ஏன்னா இந்த ரமலானை பொறுத்த வரைக்கும் ஆலிமா கோர்ஸில் படிக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கும் அதே மாதிரி காலை மாலை சகோதரக்கூடிய பிள்ளைகளுக்கும் 1 மாதத்துக்கு மேலே லீவ் விட்டாங்க. 6 நோம்பும் இன்னையோட முடியுன்ற அந்த கணக்குப்படி பார்த்தா 1லேருந்து ஆரம்பிச்சு 2லேருந்து ஆரம்பித்தான்னு வச்சுங்க, இன்றைக்கி 6 நோம்பு முடியுது. அதனால் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய திங்கக்கிழமை, வர ஞாயிற்றுக்கிழமைக்கு அடுத்து இன்ஷா அல்லாஹ் திங்கக்கிழமைக்கு வழக்கம் போல் ஆலிமா வகுப்புகளும் நடைபெறும். அதுபோல் காலை மாலை அந்த கிளாஸும் நடைபெறும். நம்ம இது எதுக்காக வேண்டி நம்ம நல்லா யோசிச்சு பாருங்கள். ஏன்னா நம்மை பொறுத்த வரைக்கும் நம்ம மரணத்திற்கு பிறகும் கூட நமக்கு நன்மை சேரணும். நம்ம அப்படியே போகிறது இல்லை. மரணத்திற்கு பிறகு கூட நமக்கு நன்மை சேர வேண்டும் என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 வழிமுறையை காட்டினார்கள். அந்த 3ல் ஒன்று என்ன தெரியுங்களா? வலதுன் சாலிஹுன் யதுஉ லஹு. நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாம் இறந்து போனதற்கு பிறகும் கூட நமக்கு நன்மை தரக்கூடியவைகள் மிக முக்கியமான ஒன்று சாலிகான பிள்ளை கேட்கக்கூடிய பிரார்த்தனை. நாங்கள் சாலிகான பிள்ளை கேட்கக்கூடிய பிரார்த்தனை தான். எல்லா பிள்ளையும் கேட்கறது இல்லை, ரசூல் அப்படி சொல்லலை. எல்லா பிள்ளைகளும் கேட்கறதுன்னு இல்லை. ஒரு பிள்ளை சாலிகாக இருந்து அந்த பிள்ளை கேட்கக்கூடிய துவா தான் ரசூலா சொன்னாங்க. அப்போ நம்ம பிள்ளைகளை நம்ம சாலிகாக உருவாக்கணும். சாலினா நல்ல பிள்ளைகளாக, மார்க்க பெற்றுள்ள பிள்ளைகளாக உருவாக்கணும்.
நம்ம எதுக்கெல்லாமே செலவு பண்ணுறோம். ஸ்கூலுக்காக வேண்டி, காலேஜுக்காக வேண்டி பல லட்சம், பல்லாயிரக்கணக்கில் செலவு பண்ணுறோம். கடுமையாக கஷ்டப்படுறோம், மெனக்கடுறோம். அதுக்குண்டான நம்ம டயத்தையெல்லாம் நிறைய நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் அதை விட மிக முக்கியமான ஒன்று தான் அல்லாஹ்வுடைய வேதத்தை படிக்கிறது. அல்லாஹ்வுடைய வேதத்தை படிக்கிறது, நம்ம படிக்கிறதுக்கு அவருக்கு இடம் கொடுப்பதினால், படிப்பதற்கு ஆர்வம் ஊட்டுவதினால், படிப்பதற்காக வேண்டி அவளுக்கு நாம் நேரம் ஒதுக்குவதினால் அந்த நன்மை நமக்கும் உண்டு என்று ஒவ்வொரு பெற்றோரும் உணர்ந்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு சகோதரரும் உணர்ந்து கொள்ளுங்கள். நம்ம வீட்டில் உள்ள பிள்ளைங்களை குர்ஆனோடு, அல்லாஹ்வுடைய வேதத்தோடு தொடர்பு வைத்துக்கிடுங்க. அல்லாஹ்வுடைய வேதத்தோடு தொடர்பு கொண்டு, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தோடு தொடர்பு கொண்டால்தான் அந்த பிள்ளைங்கள் சாலிகான பிள்ளைகளாக உருவாக முடியும். பிறகு அந்த பிள்ளைங்க யாரெல்லான்னு கேட்டால் என்ன செய்வான்? இந்த சாலிகான பிள்ளையுடைய பிரார்த்தனை அல்லாஹ் அங்கீகரித்து கொள்வான். இவன் போனால் கஞ்சா அடிச்சுக்கிட்டு தர்மம் எல்லாம் அட்டுழியம் பண்ணிக்கிட்டு ஆளை கூட்டு வந்து ஃபாத்தியா ஓதிட்டு அல் ஃபாத்தியான்னு சொல்லிட்டோட என்னமோ எங்கள் வாப்பாவுக்கும், எங்கள் அம்மாவுக்கும், எங்கள் அத்தாவுக்கும் நான் என்னமோ நன்மை சேர்ந்துட்டேன்னா நடக்காது. அதெல்லாம் ஒரு பிள்ளை உணரணும், தன்னுடைய பெற்றோரை பற்றி உணரணும். என் தாய் தகப்பை என்னை எப்படி வளர்த்துருக்குறாங்க, எப்படி உருவாக்கியிருக்கிறாங்க, எப்படி ஆளாக்கியிருக்கிறாங்க, இந்த நிலைக்கு நான் வந்திருக்கேன், என்னை பெற்றோர் தானே காரணம். இன்றைக்கி அவங்க இல்லையே. இப்போ அவங்களுக்காக நான் செய்ய வேண்டிய பணியுடைய என்ன? சாலிகான பிள்ளையாக முதல்ல உருவாகணும். சாலிகான பிள்ளையாக உருவாக்கிட்டு, அல்லாவுக்கு பொருத்தமான பிள்ளையாக உருவாக்கிட்டு, யா அல்லான்னு நம்ம கையேந்து வச்சுக்கிடுங்க. ஒரு அடியான், ஒரு நல்ல அடியான் கேட்குறான்ட்டு அல்லாஹ் பிரார்த்தனை அங்கீகரித்துக் கொள்வான். அதனால் அந்த பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் இந்த ஆலிமா கோர்ஸ் உள்ள பிள்ளைகளாக இருந்தாலும், காலை மாலை மாசாக இருந்தாலும் கூட அதில் ஆர்வம் காட்டி நம்முடைய மார்சாவுக்கு நீங்கள் அனுப்ப வேண்டும் என்று முதல் கோரிக்கையாகவும், இரண்டாவது கோரிக்கை என்னன்னு சொன்னால், இந்த பள்ளிவாசலுடைய பாய்களெல்லாம் மாற்ற வேண்டி இருக்குது. அது பொருளாதார உதவி தேவைப்படுது. அதோடு மட்டுமில்லாமல் சில காரியங்கள்லாம், சில மராமத்து பணிகள்லாம் நடக்க வேண்டியிருக்குது. இது அல்லாஹ்வுடைய பள்ளி, இது அல்லாஹ்வுடைய வீடு. இது நம்முடைய வீட்டுக்கு நாம் எப்படி கவனம் செலுத்துகின்றோமோ அதே போன்ற கவனத்தையும் நாம் அல்லாஹ்வுடைய வீட்டுக்கு நாம் செலுத்துவதற்கு நம்ம கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலுக்காக செய்கிறோம் பாருங்கள். இந்த காரியத்திற்கு சாதாரணமான கூலி கிடைக்குமா? யோசிச்சு பாருங்கள். அதனால் இவ்வளவு செலவினங்களும் இருக்கிற இந்த நம்ம பள்ளிவாசலுக்காக வேண்டி அதிகம் நிதி உதவி செய்து, பொருளாதார உதவி செய்து நன்மைகளை பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கின்றேன். வஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الله أكبر الله أكبر.